Hey guys, welcome back. இன்னைக்கு இந்த ரெண்டு எடிட் தான் எப்படி பண்றது பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் கோ. டைம்லைனில் என்னென்ன கிளிப் வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிப்பில் போயிட்டு சேஞ்ச் கிளிப் டியூரேஷனில் போயிட்டு ஃப்ரேம்ஸை 12 வச்சுட்டு சேஞ்ச் கொடுத்தோன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போது அடுத்து கேப்ஸ் எல்லாம் இது பண்ண டெலீட் பண்ண எடிட்டில் போயிட்டு டெலிட் கேப்ஸ் அப்படின்னு கொடுத்தா டெலீட் ஆயிடும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங் வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே ஜூம் பண்ணிக்கும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான அளவு லைக் இப்போ வந்துட்டு நான் ரீல்ஸ் ஃப்ரேம் வைக்கணுன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைலில் போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்கில் போயிட்டு நான் வந்துட்டு 1080x1920 அப்படின்றத வச்சுக்கிறேன். இல்லை நம்ம வேர்ட்டிக்கல் செட்டிங் ரெசல்யூஷன் அதுவுமே கொடுக்கலாம். ஸோ கொடுத்தா இது வந்துட்டு வேர்ட்டிக்கலாக மாறிடும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எல்லா கிளிப்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் டேப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை வந்துட்டு இந்த ரெண்டுத்துக்கும் இப்படி ஜாயின் ஆகாம போட்டுக்கிறேன் ஒரு 3 ஃப்ரேம்ஸ்க்கு. ஸோ திருப்பி கிளிப்புக்கு போயிட்டு 3 ஃப்ரேம் வச்சு சேஞ்ச் கொடுத்தா வந்துடும். ஸோ இப்போது இதை வந்துட்டு இந்த மாதிரி சென்டரான வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 3 ஃப்ரேம்ஸ் கீ ஃப்ரேம்ஸ்க்கு வச்சதுக்கப்புறம் டைம் லைனை இது கட் ஆகிற இடத்துல வச்சுட்டு நம்ம ஃபியூஷன் பேஜுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷனல் பிளர். ஸோ இதில் நான் வந்துட்டு டைரக்ஷனல் பிளர்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆங்கிளை வந்துட்டு 180 டிகிரியில் வச்சிடலாம். நான் கர்சரை எதையுமே மூவ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம், இந்த இது ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இது அப்படியே 0 ஆகிக்கிறேன். அடுத்து எண்டில் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சு அங்கேயும் 0 ஆக்கிக்கிறேன். ஸோ நடுவில் வச்ச கீ ஃப்ரேமில் ஃபுல்லாக 1 வரையும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அந்த இதுக்கிட்ட நான் வச்சுட்டு ஸோ கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து ஸ்டார்டிங் கிட்ட ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து நான் வந்துட்டு இதுக்கு போயிட்டு இதே இமேஜ் இதே அட்ஜஸ்ட்மெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ ஸோ அந்தந்த இடத்துலலாம். இது கூடவே இன்னொரு எடிட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இதை இம்போர்ட் பண்ணிடலாம். ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து திருப்பி நான் புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ப்ராஜெக்டில் வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் கிளிப் அதே மாதிரி நான் இப்போ டிராஃப்டில் எடிட் பண்ணோம்ல, ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு நான் வச்சுட்டேன். ஸோ நான் ப்ளேபேக்கில் போயிட்டு டைம் ரெசல்யூஷனை குவார்ட்டரில் வச்சுக்கிறேன், ஹேங் ஆகாமல் இருக்க. அதேமாதிரி ப்ராக்ஸி ஹேண்ட்லிங்கில் ப்ரிஃபர் ப்ராக்ஸிஸ் வச்சுக்கிறேன். ஸோ இப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு, ரொம்ப ஜூம் பண்ணிங்கன்னா ஓரளவு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸில் போயிட்டு டைட்டில்ஸில் ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இதை மட்டும் எடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுங்க ஸோ நான் இதுக்கு கீழே வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்படி. ஸோ வீடியோவோட ஒரு 3/4 அளவு டெக்ஸ்ட் வர மாதிரி வச்சுப்போம், ஓகே? ஸோ இப்போ இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் டேப் போயிட்டு வீடியோஸை சூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் டேப்புக்கு போயிட்டு இங்கே நார்மல் அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்ம எதை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மல்டிப்ளை அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பாரிஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு வேர்ட்டிக்கலாக வந்துட்டு இது பண்ண போகிறேன். ஸோ எப்பவும் போல் ப்ராஜெக்ட் செட்டிங் போயிட்டு
யூஸ் வெர்டிக்கல் ரெசல்யூஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோன்னா வந்துடும். ஸோ இப்போது நான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நான் வச்சுக்க போகிறேன். ஸோ வச்சுட்டு நம்ம ஃபாண்ட் வேணும்னா லைக் ஃபாண்ட் மாற்றிக்கலாம். இப்போ நான் என் எஸ்என்ஸ் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ சைஸ் வச்சாச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் செட்டிங்ஸில் போயிட்டு டைனமிக்ஸ்னும் ஆன் பண்ணி விட்டுக்கிறோம். ஸோ ஆன் பண்ணி விட்டுட்டு இதில் ஸ்வாப் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல டைனமிக் ஜூமை திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இதை வந்துட்டு இப்படியே உள்ளே வச்சுருக்கோம். ஸோ வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம எப்பவும் போல் இந்த இதை கட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோஸில் மல்டிப்பிள் இருக்கிற இடத்துல நார்மல் வச்சுக்குவோம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பண்ண இந்த எடிட் வர ஆரம்பிச்சோம். ஸோ ஃபைனல் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இம்போர்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போது இது கூட வந்துட்டு நம்ம வேணா மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மியூசிக் ஆட் பண்ணி காட்டுறாங்க.